பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இசப்பா நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனம் ஸ்லாம்ஸ் சாப்டர் 143 verse 10 வேதம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்த வேண்டும். ஆமென். இந்த நாளில் இந்த காலை வேளையில் இசப்பா நம்மோட பேசுகிறாரு. அவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஐசப்பா நம்ம சொல்ல போகிறோம், ஐசப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். உமக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கிறதோ நான் அதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது ஏசப்பாவுக்கு பிரியமானதை செய்கிறோமா? அவருக்கு சித்தத்தின்படி நம்ம வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஏசப்பாவுக்கு சித்தமாக இருக்கிறதா? அவருக்கு பிரியமாக இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், பேசுகிற பேச்சுகளாக இருக்கலாம், இல்லை நம்ம செய்கிற காரியங்களாக இருக்கலாம். எது இருந்தாலும் ஏசப்பாட்ட கொஞ்சம் நம்ம சொல்ல போகிறோம், ஏசப்பா உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. நான் என்ன பேசணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன நடக்கணும் என்று அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ செம்மையான வழியில். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வழியை நம்ம மாறி போயிருக்கிறோம், தப்பான வழியில் இருக்கிறோம்ல. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அவருடைய சித்தத்துக்கு நம்ம செய்யும் போது, அவருடைய விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்ம செம்மையான வழியில் நடத்துகிறாரு. ஆமென். அதுன்னு சொல்லுகிறது, நீர் என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்த வேண்டும். ஆமென். அப்போ ஏசப்போட ஆவி நம்ம கூட இருந்துச்சுன்னா அந்த ஆவியானவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய ஏசப்பா ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு ஏசப்பா ஒப்பு கொடுக்குறீங்களா? ஏசப்பா இது வரைக்கும் என் இஷ்டத்துக்கு எனக்கு பிரியமாக இருக்கிற வாழ்க்கை நான் வாழ்ந்திருந்தேன், ஆனால் இன்றிலேருந்து இந்த வார்த்தை கேட்டு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேளையில் நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்தரங்களப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களில் ஆண்டவரே, ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்தட்டும். எங்கே போகணும், என்ன சொல்லணும், என்ன பேசணும், எது செய்யணும் என்று எல்லாமே நீர் எங்களுக்கு போதித்து உம்முடைய மானசப்பா உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையில் நடத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.